கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் முதல் 9 வசனங்களில் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை இந்த நாட்களிலே இருக்கிறது போல செய்தித்தாள்கள் அந்த நாளிலே இருந்திருக்குமானால் இங்கே நடைபெற்ற நிகழ்வை இந்த தலைப்பின் கீழாகத்தான் பதிவு செய்திருப்பார்கள். ஒருவேளை நம்ம ஒரு தினத்தந்தி மாதிரி பேப்பர் இருக்குன்னு வச்சுக்காங்க, கிறிஸ்தவர்களை கைது செய்ய புறப்பட்ட சவுல் கைது. கவனிங்கள், இந்த வார்த்தைகளை அல்லது இந்த சம்பவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இதில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அல்லது அக்கறை செலுத்த வேண்டிய சில பகுதிகளை கவனமாய் பார்ப்பதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. பெந்தெகோஸ்தே நாளை தொடர்ந்து சபையின் சரித்திரத்திலே இடம்பெற்ற மிக முக்கியமான சம்பவம், ஒரு திருப்புமுனையான சம்பவம் என்று இந்த வேத பகுதியை நாம் குறிப்பிடலாம். தமஸ்குவுக்கு அவன் பிரயாணப்பட்டு போகிறான். அப்படி பிரயாணத்தை துவங்கின போது அவனுக்குள்ளே இருந்த எண்ணம், அவனுக்குள்ளே இருந்த வெறி, அது எல்லாம் அடக்கப்பட்டு தமஸ்குவை அவன் அடையும் போது பார்வையற்றவனாக அந்த பட்டணத்துக்குள்ளே போகிறான். இந்த சம்பவத்தை இதே அப்போஸ்தலர்கள் புத்தகத்தில் நம்ம வேறு இரண்டு இடங்களிலே வாசிக்கிறோம். அதைத்தான் நம்ம வேத பகுதியாக வாசித்தோம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலும் 26ஆம் அதிகாரத்திலுமாக அதை குறித்த ஒரு சின்ன ஒப்புமை நான் போட்டிருக்கிறேங்க. இங்க ஒயிட்ல போட்டிருக்கிறது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலிருந்து, எல்லோவுல 22ஆம் அதிகாரம், அங்க அடுத்தது இன்னொரு கலர்ல 26ஆம் அதிகாரத்திலிருந்து டிசிவி டிரான்ஸ்லேஷன்ல இருந்து போட்டிருக்கு. கிட்டத்தட்ட எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரியான காரியங்கள் தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சவுல் தன் பிரயாணத்தில் தமஸ்குவை நெருங்கி வருகையில் திடீரென வானத்திலிருந்து ஒரு வழி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. அதனால் அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது தன்னுடன் பேசுகிற ஒரு குரலை கேட்டான். அந்த குரல், சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்றது. இது 9ஆம் அதிகாரத்தில். 22ஆம் அதிகாரத்தில், நான் தமஸ்குவை நெருங்கிய போது மத்தியான வேளையானது. அப்பொழுது திடீரென வானத்திலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி என்னை சுற்றிலும் பிரகாசித்தது. நான் தரையில் விழுந்தேன். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு குரல் எனக்கு சொல்வதை கேட்டேன். 26ஆம் அதிகாரத்தில், இப்படியாக ஒரு முறை நான் தலைமை ஆசாரியரின் அதிகாரத்துடனும் ஆணையுடனும் தமஸ்கு பட்டணத்துக்கு போய் கொண்டிருந்தேன். அரசே, நான் போகும் வழியில் மத்தியான வேளையில் வானத்திலிருந்து ஒரு ஒளியை கண்டேன். அது சூரியனை விட பிரகாசமுடையதாய் என்னையும் என்னுடன் வந்தவர்களையும் சுற்றி பிரகாசித்தது. நாங்கள் அனைவரும் தரையில் விழுந்தோம். ஒரு குரல் எபிரேய மொழியில் என்னுடன் பேசுவதை கேட்டேன். அது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முட்களை உதைப்பது உனக்கு கடினமே என்றது. இந்த 3 பின்னணியங்களும் ஒரே சம்பவத்தை சொல்கிறது. ஆனால் வித்தியாசமான சூழல்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நினைவு கூறப்பட்டவைகள் லூக்காவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு எழுதப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 4 விதமான சந்திப்புகளை நாம் வாசிக்கலாம். ஒன்று, சடுதியான ஒளி பவுலை சந்தித்தது. 2, அனனியாவை அவன் சந்தித்தான். 3, கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகளை சந்தித்தான். 4, எருசலேம் தேவனுடைய சபையை அவன் சந்தித்தான். ஒருவேளை இந்த சந்திப்புகள் எல்லாமே அவனுடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை கொண்டு வந்தது. இதை குறித்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்றால்
ஒவ்வொரு முறை ஒவ்வொரு சூழலை சந்திக்கும் போதும் அது அவனை தேவனுடைய நோக்கத்திற்கு நேராக நடக்க தூண்டிற்று. இந்த கால நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற சூழல்கள் நம்மை தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நேராகத்தான் தூண்டுகிறது என்கிற புரிதலோடு நாம் காணப்பட வேண்டியது அவசியம். ஆனால் அநேக நேரங்களிலே ஒருவேளை சடுதி ஒளி சந்திக்கும் போது அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும், அல்லது அதற்கு பின்பதாக அனனியாவை அவன் சந்திக்கும் போது அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? இந்த ரெண்டுக்குமே வித்தியாசங்கள் இருந்திருக்கும். மூன்றாவதாக அவன் கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகளை சந்திக்கிறான், அப்பொழுது அவனுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஆனால் எல்லா சந்திப்புகளுமே எல்லா சூழல்களுமே அவன் தன்மேல் வைத்திருந்த தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவானவைகள் என்கிற பார்வையிலேயே பார்த்தான். ஆனால் இன்றைக்கு திருச்சபையின் ஐக்கியத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு சாதகமாய் இருக்கக்கூடிய காரியங்கள் வரும்போது சந்தோஷப்படுகிறார்கள், அல்லது தன்னுடைய வாழ்க்கையில சில நெருக்கடிகளை சந்திக்கிற போது அப்படிப்பட்ட சூழல்களிலே அவர்கள் துவண்டு போகிறார்கள், அல்லது அப்படிப்பட்ட தருணங்களிலே கவனங்கள் திசை திருப்பப்படுவதற்கு இடம் கொடுக்கிறார்கள். என்னுடைய வார்த்தைகளை நன்றாய் கவனிங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாசிட்டிவா இருந்தா அதை நாம் எடுத்துக்கொள்கிற விதம் வேறு. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நெகட்டிவா வந்துச்சுன்னா அது எதற்காக என்பதை நாம் கவனத்தில் கொள்ளாமல் உடனடியாகவே நாம் தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான ஒரு பொல்லாத இருதயமுடையவர்களாய் மாறிவிடுகிறோம். இந்த கால நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நல்ல ஒரு மனம் திரும்புதலை தருவாராக. இந்த வாழ்க்கையிலே நான் சந்திக்கக்கூடிய எல்லா சூழல்களும் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பாதையிலே தான் என்னை நடத்த தூண்டுமே அல்லாமல் ஒரு நாளும் என் வாழ்விலே தேவன் கொண்டிருக்கிற அந்த தேவ நோக்கத்தை தடுப்பதற்கு இந்த சூழல்களால் முடியாது என்கிற ஒரு தீர்க்கமான விசுவாசமும் பார்வையும் இந்த கால நேரத்தில் தேவனுடைய சபைக்கு தேவை. இது மிகவும் முக்கியமானது அருமையானவர்களே. இந்த பவுலை பொறுத்த வரைக்கும் அவன் இந்த தமஸ்குவுக்கு பிரயாணப்பட்டு போகிற போது அவனுடைய விசுவாசம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நசரேயனாகிய இயேசு அவர் மரித்து விட்டார். அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஒரு சாபமான மனிதன். இந்த சாபமான ஒரு மனிதனை நான் ஏன் ஒரு மேசியாவாக விசுவாசிக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவனாக இருந்தான். அடுத்தது, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கடவுளால் சபிக்கப்பட்ட ஒரு மனிதன் எப்படி மேசியாவாக இருக்க முடியும்? அல்லது கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு கள்ளர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனையை அனுபவித்த ஒரு மனிதனை நான் எப்படி மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் இயேசுவை விசுவாசிக்கக்கூடிய அவருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் என்பதை எருசலேம் துவங்கி எல்லா பகுதிகளிலேயும் பிரசங்கித்துக் கொண்டே வருகிறார்கள். அப்படி பிரசங்கிக்கப்பட்டு வருகிற செய்தியிலே அந்த செய்தி மாத்திரமல்ல, அந்த செய்தியை நிரூபணம் செய்வதற்காக அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கிறது. ஆனால் இந்த யூத மார்க்கத்தை சார்ந்த பவுலை பொறுத்த வரைக்கும் அது தேவனிடத்திலிருந்து வந்ததாக பார்க்கவில்லை, அதை சாத்தானிடத்திலிருந்து வந்ததாக பார்த்தான். ஆகவே கிறிஸ்தவ மார்க்கத்தை தன்னுடைய யூத மார்க்கத்துக்கு எதிரான ஒரு சாபமான ஆபத்தான ஒரு மதமாகத்தான் இவனால் பார்க்க முடிந்தது. அந்த நாட்களிலே சனகரிப் சங்கத்தில் இவன் ஒரு இளம் தலைவனாக உருவாகி கொண்டிருக்கிறான். இவன் பேரிலே பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இவனுக்கு படிப்பு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது. ஒருவேளை இப்படி யூத மார்க்கத்தின் அடிப்படையில் அவன் கொண்டிருந்த விசுவாசம், அவன் வைத்திருந்த தகுதிகள் இவையெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் அந்த மனிதனே பின்னாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு எழுதியிருக்கிறபடி சிலுவையை குறித்த உபதேசம் அவனுக்கு பைத்தியமாகத்தான் தெரிந்தது. சிலுவையை குறித்த உபதேசம் அவனுக்கு எப்படித்தான் தெரிந்தது? பைத்தியமாக தெரிந்தது. அநேகர் இந்த சிலுவையை குறித்த உபதேசத்தை குறித்து இடரல் அடைந்தது போல இந்த பவுலும்
அவன் இடரல் அடைந்தவனாகவே காணப்பட்டான். பழைய ஏற்பாட்டிலே மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளின் உண்மையை அறிய முடியாதவனாக காணப்பட்டான். கடந்த நாட்களிலே நாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருந்து இயேசுவை குறித்து மேசியாவை குறித்து சொல்லப்பட்ட அந்த காரியங்களை நாம் பார்த்தோம். அவருடைய இளமை பருவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பிறப்பை குறித்து, இளமை பருவத்தை குறித்து, அவருடைய பாடு மரணங்களை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, அவர் மகிமையடைவதை குறித்து, அவருடைய இரண்டாம் வருகை குறித்தெல்லாம் தீர்க்கதரிசிகள் தீர்க்கதரிசனமாய் எழுதியிருந்த போதிலும் அதையெல்லாம் வாசித்து கற்று அறிந்திருந்த இந்த வேதத்தை அறிந்த மனிதனால் ஆவிக்குரிய உண்மைகளை புரிய முடியாதபடிக்கு இவன் குருட்டாட்டம் பிடித்தவனாக இருந்தான். ஒருவேளை சடிதி ஒளி இவனை கொஞ்ச காலம் குருடனாக வைத்திருந்தது. ஆனால் அந்த சடிதி ஒளி சந்திக்கும் முன்பதாகவும் இவன் ஒரு ஆவிக்குரிய குருட்டாட்டம் உள்ளவனாகவே இருந்தான். இந்த காலை நேரத்திலே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உன்னை சந்திக்கிற காலத்துக்கு முன்பதாக நீ என்ன நிலைமையில் இருந்தாய் என்பதை நீ தயவு செய்து மறந்து விடாதே. இன்றைக்கு நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கிற போது நாம் பாவிகள் என்று சொன்னால் ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நான் எப்படி என்ன விதத்தில் பாவம் செஞ்சுட்டேன், அப்படி என்ன எப்படி நீங்க என்ன பாவின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அநேகர் நினைக்கிறாங்க. ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால சபைக்குள்ள இருக்கிறவர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு பெரிய தடை என்னவென்றால், நான் என்ன தவறு செய்தேன், நான் செய்யாத தவறுக்காக எப்படி எனக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பை கொடுக்க முடியும் என்றுதான் யோசிக்கிறார்களே தவிர, ஆவிக்குரிய குருட்டாட்டம் பிடித்திருக்கிற அவருடைய குருட்டாட்டத்திலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்பதை குறித்து அநேகர் அறிவதற்கு மனதற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாரும் தங்களையே நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்கிறவர்கள். ஆவிக்குரிய குருட்டாட்டம் பிடித்த எந்த மனிதனும் தன்னையே நீதிமான் என்று அழைத்துக் கொள்கிறபடியினால் தனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்றும் தன்னுடைய பாவத்திலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்தும் அவன் கவனத்தில் கொள்ளாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த கால நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த மனிதனும் தன்னுடைய கிரியைகளினால் தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்பட முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிர்த்து எழுப்பினார், உயிர்த்து எழுப்பப்பட்டார் என்று விசுவாசிக்கிற மனிதனே தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக்கப்பட முடியும் என்பதே இந்த சத்திய சுவிசேஷமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சுய நீதியை உடையவனாக இருந்த இந்த மனிதன் தன்னை ஒரு நீதிமானாக கருதி கொண்டுதான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த அடிப்படையிலே தான் இவனுடைய செயல்பாடுகள் இருந்தது. கவனிங்கள், இன்னும் இந்த சம்பவத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டுமானால், அன்றைக்கு இருந்த தேசங்கள், அதாவது இந்த இஸ்ரவேல் தேசம் மாத்திரமல்ல, அதை சுற்றிலும் இருந்த அநேக நாடுகளும் கூட ரோம அரசாங்கத்துக்கு கீழாகத்தான் இருந்தது. அப்படி ரோம அரசாங்கத்துக்கு கீழே இருந்த இந்த நாடுகளுக்கு உள்ளே யூதர்களுக்கு என்று சில சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தது. அந்த சலுகையை இந்த சனகரிப் சங்கத்தார் பெற்றிருந்தார்கள். இந்த சனகரிப் சங்கத்தார் தங்களை சார்ந்த மத கொள்கைகளை விசாரிப்பதற்கு அன்றைக்கு அதிகாரம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அந்த அடிப்படையிலே தான் இந்த சனகரிப் சங்கத்தில் உறுப்பினராக இருந்த இந்த பவுல் என்கிற மனிதன் சவுல் தமஸ்குவிலே இருக்கிற ஜெப ஆலயங்களிலே வருகிற பிரச்சனைகளுக்கான காரியங்களை அவன் உணர்ந்தவனாக நிருபங்களை கேட்டு வாங்குகிறான் என்று நாம் வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் தான் கண்டுபிடித்தான். அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஆமா, இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தாரை கண்டுபிடித்து அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு இவன் எண்ணமுடையவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட
காரியங்களை செய்வதற்கு அதிகாரங்களை கொடுப்பதற்கு இந்த சனகரிப் சங்கமும் ரோம அரசாங்கத்தினிடத்திலிருந்து அது அதிகாரம் பெற்றதாக இருக்கிறது. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல், அதை சத்துரு தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறான். இன்றைக்கும் இந்த உலகத்தின் அநேக தேசங்களிலே தேவனுடைய ஜனங்களுக்கு, தேவனுடைய சபைக்கு விரோதமான ஒரு அரசியல் சூழல்கள் இருக்கிறது. அந்த அரசியல் சூழல்களை சத்துரு பயன்படுத்தி அதற்கென்று நபர்களை எழுப்பி அவன் தேவ ஜனத்தை, தேவ சபையை நசுக்கி விடுவதற்கு எத்தனிக்கிறான். இது எல்லா காலத்திலும் நடக்கிற ஒன்றுதான். இது புதுமையான ஒன்று அல்ல. ஒருவேளை நம்முடைய தேசத்திலும் நம்முடைய பட்டணத்திலும் இப்படிப்பட்ட காரியங்களை யாராயிலும் செய்வார்களானால் இது புதிதான ஒன்று அல்ல. இது ஆதி திருச்சபையின் காலம் தொட்டே தேவனுடைய சபைக்கு, தேவனுடைய ஜனங்களுக்கு நடக்கிற ஒரு அநீதியாகத்தான் இது காணப்படுகிறது. இன்னொன்னு, இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது 7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியையும் 8ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தையும் கூட நாம் மனதிலே கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் 8ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முழுவதும் பிரிப்புவை மையமாக கொண்டு அவன் செய்த ஊழியங்களை தான் வாசிக்கிறோம். இப்போ திரும்பவும் இந்த 9ஆம் அதிகாரம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தொடர்ந்துதான் இந்த 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வருகிறது. இந்த 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்துக் கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். அதைத்தான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்துக்கு, அப்போ தொடர்ச்சியாக ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை தொடர்ந்து, அல்லது ஸ்தேவான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த அந்த சனகரிப் சங்கத்தினுடைய அந்த சூழலை தொடர்ந்து தேவ சபைக்கு உபத்திரவங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனாகத்தான் இந்த சவுல் என்கிற மனிதன் காணப்படுகிறான். சேவானை மாத்திரமல்ல, அதற்கு பின்பதாகவும் அநேகர் இவன் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் பாடுகளை, உபத்திரவங்களை சந்திக்கிறார்கள். இதுல நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. என்னவென்றால், நமக்கு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் தொடக்க பக்கங்களில் எல்லாம் சனகரிப் சங்கம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன சங்கம்? சனகரிப் சங்கம். 70 பேர் அடங்கிய பிரதான ஆசாரியனை தலைமையாக கொண்ட ஒரு யூத மத குழு. ஆனா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, யாராவது வாசிக்கலாம்? 26ஆம் அதிகாரம். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களை அநேகரை சிறைச்சாலையை அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். இந்த இடத்துல பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்றேன் அப்படிங்கிற அந்த பகுதி ஆங்கில வேதாகமத்துல எப்படி போட்டிருக்கிறாங்கன்னா, கவுன்சில் ஆஃப் தி எல்டர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க ஒரு டிரான்ஸ்லேஷன்ல. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல எஸ்டேட் ஆஃப் தி எல்டர்ஸ் போட்டிருக்கிறாங்க. இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை பிரஸ்பிட்டேரியன், அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒரு பிரிவினரை குறிக்கக்கூடிய பதம் இந்த மூல மொழியிலிருந்து தான் வருகிறது. என்ன வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க? பிரஸ்பிட்டேரியன் அப்படின்னு ஒரு சபை பிரிவு. அதனாலதான் சபையில் இருக்கிற அந்த ஊழியர்களை குறிக்கக்கூடிய ஆங்கில வார்த்தையாக பிரஸ்பைட்டர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்ப கவனிங்க, முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது சனகரிப் சங்கம் என்று. ஆனா இந்த இடத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, இதை தொடர்ந்து நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சனகரிப் சங்கத்தார் இவர்கள் வேதத்தை எப்படி கையாண்டார்கள்? தாங்கள் தான் தேசத்தை பாதுகாப்பது போலவும், தாங்கள் தான் அந்த மதத்தை காப்பது போலவும் எண்ணிக்கொண்டு அவர்கள் நடப்பித்த காரியங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும், அவர்களுடைய செயல்பாடுகளை ஒரே ஒரு வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து
13ஆம் வசனம் வரைக்கும். அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி, நல்ல கவனிங்க, யார் இந்த மதத்தை காப்பாற்றுவதற்கு எத்தனிக்கிறார்கள் என்றால் அவங்க என்ன பண்றாங்க? மனுஷரை அவர்கள் பணம் கொடுத்து ஏற்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய தேசத்திலே, வட இந்தியாவிலே தன்னுடைய மதத்தை காக்கிறோம் என்கிற பேரில தேவனுடைய சபைக்கு விரோதமாக, தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக குற்றச்சாட்டுகளை வைக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஜனங்களுக்கு பணம் கொடுத்து இந்த தேவனுடைய சபைக்கு மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். இவர்கள் தான் மதத்தை காக்கிறவர்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்துக் கொண்டு போய் பொய் சாட்சிகளையும், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்கிற பிரமாணத்தை உடைய ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் மதத்தை காப்பதற்காக பொய் சாட்சிகளை ஏற்படுத்துகிறார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கும் வேத பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி இந்த மார்க்கத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்றதா இவங்க நினைச்சுக்கிட்டு, ஏன்னா எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சபைக்கு விரோதமாக யுத்தங்களும் அல்லது பிரச்சனைகளும் எழும்புகிறதோ அப்பொழுதெல்லாம் தங்கள் தெய்வத்துக்கு அவர்கள் துணை செய்வதாகத்தான் எண்ணிக்கொள்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து இப்படியே சொல்லி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். அவர்கள் உங்களை ஜெபாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம், தன்னுடைய தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதபடியினால் இவைகளை உங்களுக்கு செய்வார்கள். கவனிங்கள், எல்லா காலத்திலும் தங்கள் தெய்வத்துக்கு சேவை செய்வதாக நினைத்துக் கொண்டே தேவ சபையை உபத்திரவப்படுத்துகிற கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ இது எதுவுமே இன்றைக்கு சபைக்கு புதிதாக நேரிடுகிற ஒன்று அல்ல. இன்றைக்கு இருக்கிற யாரும் இதை புதிதாக கண்டுபிடிக்கவில்லை. இது ஏற்கனவே ஆதி காலம் தொட்டு நடந்து வருகிற ஒன்றாகத்தான் இருக்கிறது. தங்கள் மார்க்கத்தை காப்பதற்காக, தங்கள் மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கொள்கைக்கு மாறாகவே நடந்து வேத புரட்டர்கள், சட்டத்துக்கும் ஆலயத்துக்கும் பிதாக்களின் பாரம்பரியங்களுக்கும் எதிராக தேவ சபை எழும்பிவிட்டது என்று அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். கவனிங்கள், இதன் அடிப்படையிலே தான் சபைகள் துன்பப்படுத்தப்படுகிறது. இது எருசலேமிலே நடந்தது, யூதேயாவிலே நடந்தது. மாத்திரமல்ல, இப்பொழுது அது தமஸ்குவுக்கும் கடந்து போகிறது. அந்த பாடுகளும் உபத்திரவங்களும் எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு இருக்கிற தூரத்தை இப்படி சொல்றாங்க, 150 இருந்து 175 மைல் இருக்கலாம். எவ்வளவு? 150 இருந்து 175 மைல். அன்றைக்கு இருந்த பிரயாண வசதிகளின் அடிப்படையில் எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு ஒரு மனிதன் தன்னுடைய மிருகத்தில் போகணும்னா 5 அல்லது 6 நாட்கள் ஆகும். எத்தனை நாட்கள்? 5 அல்லது 6 நாட்கள். இப்போ நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில, நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிற வேத பகுதியில, அவன் கிட்டத்தட்ட தமஸ்குவுக்கு சமீபித்து விட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் எருசலேம்ல இருந்து எத்தனை நாள் ஆச்சு பயணப்பட்டு? கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் ஆகிவிட்டது. 4-5 நாட்களாக ஒரே கொள்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறான். ஒரே கொள்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி பயணித்துக் கொண்டிருக்கிற அவனுக்குள்ள இருக்கிற ஒரே எண்ணம் என்னன்னா, தான் கொண்டிருக்கிற அந்த கொள்கையை எப்படி ஆகிலும் பாதுகாத்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் வெறிகொண்ட ஒரு மிருகத்தை போல போய் கொண்டிருக்கிறான். கவனிங்க, அந்த நாட்கள்ல இந்த தமஸ்குல 1.5 லட்சம் பேர் இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார். எத்தனை பேர் இருந்திருக்கலாமா? 1.5 லட்சம் பேர். அதுல 20,000 பேர் யூதர்களாக இருந்திருக்கிறார்கள். எத்தனை பேர்? 20,000 பேர். இதற்கெல்லாம், அந்த கணக்குகளுக்கெல்லாம் சான்றுகள் நமக்கு இருக்கிறது.
மொத்த ஜனங்கள் எவ்வளவு இருக்கிறாங்க? 1.5 லட்சம் பேரு. அதுல எத்தனை பேர் யூதர்கள்? 20,000 பேர். அங்க இருந்த ஜெப ஆலயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 இருந்து 40 ஜெப ஆலயங்கள் இருந்திருக்கலாம் என்று சொல்கிறார்கள். அப்போ தமஸ்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்முடைய ஞாபகத்தில் வர வேண்டிய சில காரியங்கள் என்னன்னா, எருசலேமில் இருந்து 5 அல்லது 6 நாள் பயண தூரத்தில் இருக்கிற இன்னொரு பட்டணம். அந்த பட்டணத்துல 1,20,000 பேர் இருக்கிறாங்க. 1,50,000 பேரு. அதுல 20,000 பேர் யூதர்கள். அங்கே 30 இருந்து 40 ஜெபாலயங்கள் என்ன செய்து இருக்கு. இதுக்கு என்ன சான்று அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சுவிசேஷத்தை கெடுப்பதற்காக இவன் பிரயாணப்பட்டு போனான் அல்லவா. ஆனால் தேவனுடைய பெரிதான இரக்கத்தினாலே இந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டான். இந்த மனிதனை செஞ்சுட்டான், ரட்சிக்கப்பட்டான். ஆனா இந்த தமஸ்கு பட்டணத்துக்கு ஒரு பெரிய அழிவு வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிபி 70ஆம் வருஷத்துல தீத்து ஆயனாலே எருசலேம் அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டது, தீக்கிரையாக்கப்பட்டது, அந்த பட்டணத்தில் இருந்த யூதர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள் என்று. இந்த தமஸ்குவிலும் 10,000 18,000 யூதர்கள் கொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்று சபை சரித்திரத்திலே மிக முக்கிய பங்காற்றுகிற ஜோசிபஸ் என்கிற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அவர் யூதர். அவர் யாரு? யூதர். எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் சொல்றாரு? 10,000 18,000 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கு. 68வது வருஷத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால்தான் இந்த சம்பவம் நடக்குது. அப்ப 30 வருஷத்துக்கு பிறவே 18,000 பேர் கொல்லப்பட்டிருக்கணும்னா அதுக்கு முன்னாலே ஒரு 20,000 பேர் இருந்திருப்பதற்கு என்ன இருக்குது? வாய்ப்புகள் இருக்கிறது. சரி சரி, எதுக்காக இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 20,000 பேர் இருக்கக்கூடிய யூதர்களுக்கு மத்தியில எருசலேமில் இருந்து உபத்திரவத்தினாலே சிதறி போன அந்த தேவ சபையின் மக்களாலே ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். தமஸ்குல சமாரியாவில் நடக்கிற ஊழியங்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஆனா தமஸ்குல எழுதப்படாத ஆனால் ஒரு மிகச்சிறந்த ஊழியம் அங்கே என்ன செஞ்சிருக்குது? நடந்திருக்கு. என்ன மிகச்சிறந்த ஊழியம்? யார் போனாங்க, எப்படி போனாங்க, எதுவும் நமக்கு இல்லை. ஆனா உபத்திரவத்தின் அடிப்படையில் சிதறி போன கூட்டம், அந்த சிதறி போன கூட்டத்திலே ஒருவன் இருக்கிறான். அவன் பெயர் அனனியா. அடுத்த வாரத்தில் கர்த்தருக்கு சித்தமானால் நான் அந்த மனிதனை குறித்து பார்க்க போறோம். இந்த அனனியா கண்களை திறப்பதற்கும் ஒரு மனிதனை சீஷனாக்குவதற்கும் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கும் திராணி உள்ளவனாக அங்கே காணப்படுகிறான். அப்படியானால் உபத்திரவத்தின் நிமித்தம் சிதறி போன தமஸ்குவிலே போன பரிசுத்தவான்கள் அங்கே தமஸ்குவினுடைய ஜெப ஆலயங்களுக்குள்ளே ஒரு பெரிய அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்ததனால தான், அந்த செய்தியை இந்த சனகரிப் சங்கத்தார் கேள்விப்பட்டதினால் தான் இந்த சவுல் என்கிற மனிதனை எங்கே அனுப்புகிறார்கள்? தமஸ்குக்கு அனுப்புகிறார்கள். யோசிச்சு பாருங்க. அப்போ உபத்திரவத்தின் நிமித்தமாய் சிதறி போன தேவ சபை தன்னை தற்காத்துக் கொள்வதிலே முடங்கி விடவில்லை. மாறாக தங்களை நம்பி தந்திருக்கிற தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதை குறித்து அது மிகவும் அக்கறையோடு செயல்பட்டிருக்கிறது. இந்த கால நேரத்திலே இதையும் தேவனுடைய சபை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஐயா, சபை சிதறி போய்விட்டது. பெரும் கூட்டமாய் இருந்தவர்கள் நாலா திசைகளிலும் சிதறி போய்விட்டார்கள். சிதறி போன இடங்களிலே தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவர்கள் வாழாமல், இங்கே நம்ம பிரச்சனை பண்ணாம வாழ்ந்துட்டு போயிடணும் அப்படின்னு இருக்காம, அங்கேயும் ஜெப ஆலயங்களுக்கு போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் சாட்சியாக அறிவித்து சுவிசேஷத்தை அறிவித்து அங்கே இருக்கிற யூதர்களும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இது இந்த செய்தி எங்க வருது? எருசலேமில் இருக்கிற சனகரிப் சங்கத்துக்கு தெரிய வருகிறது. அப்போ 20,000 பேர் இருந்த யூதர்கள் இந்த உபத்திரவத்தை அனுபவிக்கிற தேவ சபை சுவிசேஷத்தை அறிவித்ததினால அந்த எண்ணிக்கை என்ன ஆயிட்டே இருக்குது? டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. அதனால தான் இந்த மனிதன் இப்படி சொல்கிறான். 2ஆம் வசனம் திரும்ப வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி
தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். ஆமா. அப்போ கிறிஸ்தவ மார்க்கத்தை சார்ந்த எந்த மனிதனையும் அவன் அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி அவங்க எல்லாம் எருசலேமுக்கு கொண்டு வந்து சித்திரவதை பண்ணணும், கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் அவன் புறப்பட்டு போகிறான். ஆனால் எந்த மனிதனை கொல்ல வேண்டும் அல்லது எந்த மனிதனை சிறைப்பிடிக்க வேண்டும் என்று போனானோ அந்த மனிதனிடத்திலேயே இவனுடைய கண்கள் திறப்பதற்காக போக வேண்டியதாயிற்று. பாருங்க, ஒருவேளை இந்த சடுதி ஒளி சவுலை சந்திக்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை அனனியா என்ன ஆக்கப்பட்டிருப்பான்? கைது செய்யப்பட்டிருப்பான். இந்த அனனியா எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டிருப்பான். ஆனால் அப்படி இல்லை. தேவ சபை எந்த இடத்தில் இருந்தாலும் தன் மேல் இருக்கிற நோக்கத்தை உணர்ந்தே செயல்பட்டது. இந்த காலை நேரத்திலே இந்த நாட்களிலே தேவ சபை இழந்து போயிருக்கிற தேவ தரிசனத்தை பெற்றுக் கொள்ளட்டும், இழந்து போயிருக்கிற தேவனுடைய பாரத்தை பெற்றுக் கொள்ளட்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக வாழ்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்னொன்னு கவனிக்கணும். இதுல என்னன்னா, ஆரம்ப நாட்கள்ல வீடுகள்ல கர்த்தரை ஆராதிச்சாங்க, எருசலேம்ல தேவாலயத்தில் ஆராதிச்சாங்க. மற்ற இடங்களுக்கு பரவி போகும்போது அவர்கள் ஜெபாலயத்திலே தான் கூடியிருந்தார்கள். தனியாக அவர்களுக்கு இன்றைக்கு நமக்கு இருப்பது போல என்ன கிடையாது, தனியாக கட்டிடங்கள் கிடையாது. ஏன்னா ஆரம்ப கால திருச்சபைகள் ஜெப ஆலயத்தை மையமாக கொண்டுதான் இருந்தது. ஜெபாலயத்திலிருந்து முழுவதுமாக அவர்கள் வெளியே வந்து விடவில்லை என்றுதான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அதற்கு நமக்கு வேதாகமத்துல ஒரே ஒரு சான்றுதான் இருக்கு. யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட முதலாவது நிருபமாக இந்த நிருபம் கருதப்படுகிறது. 45ஆம் ஆண்டில் எழுதப்பட்ட இந்த நிருபத்தில் ஆலயம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் சினகாக். சபை என்பது எக்லீசியா என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த யாக்கோபு 2:2 மட்டும்தான் சபை அல்லது ஆலயம் என்கிற வார்த்தைக்கு சினகாக் என்கிற மூலமொழி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனால ஆரம்ப காலகட்டத்தில் சபை ஜெப ஆலயத்தை விட்டு அவர்கள் தனியாக பிரிந்து போகவில்லை, எங்கோதான் இருந்திருக்கிறாங்க, ஜெபாலயத்தில். அதனால கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள் தங்களுக்கு தருணம் கிடைக்கும் போதெல்லாம் வேத வசனங்களின் அடிப்படையிலே மேசியாவாகிய கிறிஸ்துவை குறித்து அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார்கள். விசுவாசித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள், தேவனுடைய சபைக்குள்ளே அவர்கள் ஐக்கியம் பெற்றுக் கொண்டே இருந்தார்கள். இதன் அடிப்படையில யூத மார்க்கத்தினுடைய எண்ணிக்கை குறைந்து கிறிஸ்துவின் மார்க்கத்தாருடைய எண்ணிக்கை என்ன செஞ்சுட்டே இருக்குது, கூடிட்டே இருக்குது. இப்போ இப்படி ஒரு சூழலுக்கு மத்தியில தான் இந்த மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சந்திக்கிறார். என்ன நடந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது? 4ஆம் வசனம் வாசிங்க. அவர் தலையிலே வைத்தார். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டார். நல்லா கவனிங்க. இப்ப இந்த 3 பகுதியை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அந்த சூழல் அல்லது அந்த நேரத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியுது. ஒண்ணு, அது மத்தியான நேரம். அது என்ன நேரம்? மத்தியான வேளை. ஏன்னா 22ஆம் அதிகாரத்திலே அப்படிதான் போட்டிருக்குது, 26ஆம் அதிகாரத்திலே அப்படிதான் போட்டிருக்கு, மத்தியான வேளை. அடுத்தது, அந்த சடுதி ஒளி என்பது எதை போன்ற பிரகாசம் என்று 26ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. வானத்திலிருந்து சூரியனை விட பிரகாசம் உடையதாய் ஒரு ஒளியை கண்டேன். எதை விட பிரகாசமாய்? சூரியனை. சில நேரத்தில் நம்ம சூரியனை நல்லா பிரகாசிக்கிற நேரத்தில் பார்த்தாலே நம்முடைய கண்கள் என்ன செய்யாது, வேற காரியங்களை பார்க்க முடியாது. ஆனா இந்த வெளிச்சம் எப்படி இருந்துச்சா? சூரியனை விட வெளிச்சம். கவனிங்க, இதுல நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, சவுல் மாத்திரம் இல்ல, அவனோடு இருந்தவர்களும் இந்த சூழலை பார்க்கிறாங்க. வெளிச்சத்தை எல்லாரும் பார்க்கிறாங்க, சத்தத்தை எல்லாரும் கேட்கிறாங்க. ஆனா மாற்றம் யாருக்கு மாத்திரம் தான் நடக்கிறது? சவுலுக்கு மாத்திரம். இன்னும் ஒண்ணு இல்ல, அந்த சத்தம் யாருக்கு மாத்திரம் தான் புரிகிறது? சவுலுக்கு மாத்திரம் தான் என்ன செய்யுது, புரியுது. மற்றவங்களுக்கு யாருக்கு என்ன செய்யல, புரியல. வாசிக்கலாம். 7ஆம் வசனம் வாசிங்க. அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல்
பிரமித்து நின்றார்கள். அவர்கள் எப்படி நின்றார்களா? பிரமித்து நின்றார்கள். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இந்த மனிதனை சந்திப்பதற்காக அங்கே சித்தம் கொண்ட போது ஒரு சூரியனை காட்டிலும் ஒரு பிரகாசமான வெளிச்சத்தோடு ஆண்டவர் அவர்களுக்கு எதிரிட்டு வருகிறார். இந்த காட்சியை பொதுவாக நம்ம படிக்கும்போது அல்லது இந்த சம்பவத்தை படிக்கும்போது நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம் அல்லது எப்படி புரிந்து கொள்வோம் என்றால், இன்றைக்கும் தேவனுடைய சபைக்கு விரோதமாக எழுப்புகிற மனிதர்களை இப்படி சடிதி ஒளி என்ன செய்ய வேண்டும்? சந்திக்க வேண்டும் என்று நாம் எண்ணுவதுண்டு. ஏன்னா சில நேரத்துல சபைகளை உபத்திரவப்படுத்துகிற காரியங்களை எல்லாம் கேட்கும் போது அல்லது அந்த வீடியோ காட்சிகள் எல்லாம் பார்க்கும் போது, அன்றைக்கு தமஸ்குவினுடைய வீதிகளிலே போன மனிதனை சந்தித்தது போல ஆண்டவர் இந்த துஷ்ட மனிதர்களை எல்லாம் சந்தித்து விட மாட்டாரா, இவர்களை எல்லாம் ஆண்டவர் ரட்சித்து விட மாட்டாரா என்றெல்லாம் நமக்குள்ளே எண்ணங்கள் வருவது உண்மைதான். ஆனால் இது வரலாற்றிலே நடந்த ஒரே ஒரு சம்பவம் தான். இதே போலத்தான் இனி வருகிற காலங்களிலே தேவனுடைய சபையை உபத்திரவப்படுத்துகிற எல்லாருக்கும் நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்? உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பவுலுக்கே விசுவாசம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா தெசலோனிக்கே பட்டணத்தின் சபைக்கு அவர் நிருபத்தை எழுதும் போது எப்படி எழுதுகிறார் பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எனப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாய் இருக்கிறது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் பாருங்க, அவர் எப்படி எழுதியிருந்திருக்கலாம்? உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு ரட்சிப்பையும், உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது அப்படின்னு எழுதல. இப்படிதான் எழுதியிருக்குது. உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும், அவங்களுக்கு என்னதான் வருமா? எல்லாரும், அதாவது சபையை உபத்திரவப்படுத்துகிற எல்லா மனிதர்களும் சவுலை ஆண்டவர் ரட்சித்தது போல சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம். ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாமே இப்படித்தான் நிறைஞ்சிருக்குது. அதனால நம்ம அப்படிப்பட்ட மனிதர்கள் யாராகிலும் ஒரு கிறிஸ்தவர் அவரை போய் பார்த்துட்டாருன்னா உடனே நம்ம நினைக்கிறோம், ஐயா மனம் திரும்புகிறார் அப்படிங்கிற மாதிரி. நல்ல கவனிங்க, புதிய ஏற்பாட்டு திருச்சபையில சடிதி ஒளியினால் சந்திக்கும்படியான தேவ திட்டங்கள் இருக்கிறதாக தெரியவில்லை. ஒரே வழிதான் இருக்குது. சுவிசேஷத்தை அறிவிக்கிற எந்த மனிதனுடைய வார்த்தைகளுக்கும் ஒரு மனிதன் விசுவாசித்து கீழ்ப்படிக்கும் போது அந்த மனிதனை ஆண்டவர் ரட்சிப்பதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். அது தேவனுடைய சபையின் கரத்தில் தான் இருக்கிறது. அதனால இது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவென்ட். இதை எல்லாருக்கும் ஒரு பொதுவான காரியமாக நாம் பார்க்க முடியாது. ஒரு பொதுவான காரியமாக பார்க்க முடியாது. இன்னொன்று, இந்த சவுல் என்கிற மனிதனை ஆண்டவர் ரட்சித்த விதம் அல்லது அவனை நடத்தின விதம், இது எல்லாமே ஒரு ரகசியம் மாதிரிதான். அவர் நிறைய ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா அவருடைய ரட்சிப்பும் அவருடைய ஊழியங்களுமே பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா மத்தியாவுக்கு பதிலா பவுல் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டாரா என்பதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் விடை தெரியாத கேள்விகளாக இருக்கு. ஏன்னா ஆதி அப்போஸ்தலர்கள் எப்படி, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து அவரோடு கூட வாழ்ந்து அவருடைய சாட்சியாக காணப்பட்ட அப்போஸ்தலர்கள் நிறைவேற்றின ஊழியத்தை போலவே அல்லது அதிலும் ஒருபடி அதிகமாகவே இந்த மனிதனை ஆண்டவர் தன்னுடைய ஊழியங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? பயன்படுத்தி இருக்கிறார். அதனால இந்த மனிதன் மேல் வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கத்தை போலவோ அல்லது இந்த மனிதனை ரட்சிப்பதற்கு தேவன் பயன்படுத்தினது போலவோ இன்றைக்கும் நாம் மனிதர்களை ரட்சிக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களாக இருக்க முடியாது.
ஆகவே இதை குறித்த மனத்தெளிவோடும் இருக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தது, இவனுக்கு வந்தது வலிப்பு நோய் என்றும் சில ஊழியர்கள் பிரசங்கிக்கிறார்கள். இவனுக்கு வந்தது என்னது? வலிப்பு நோய். இவனுக்கு வலிப்பு நோயெல்லாம் வரல. அவனே தெளிவா சொல்றான், அரசே, நான் போகும் வழியில் மத்தியான வேளையில் வானத்திலிருந்து ஒரு ஒளியை கண்டேன். அது சூரியனை விட பிரகாசமுடையதாய் என்னையும் என்னுடன் வந்தவர்களையும் சுற்றி பிரகாசித்தது. நாங்கள் அனைவரும் தரையில். இவனுக்கு மட்டும் தானே பிக்ஸ் வந்திருக்கணும். அதனால பிக்ஸ் எல்லாம் இல்ல. ஏன்னா இப்ப நவீன உபதேசிகள் அப்படி விதவிதமா சொல்றாங்க. அப்படி இல்ல. அவன் சொல்றான், நான் மாத்திரம் இல்ல, எல்லாரும் என்ன சேர்ந்து என்ன செஞ்சாங்க? விழுந்தாங்க. ஒரு எபிரேய மொழியில என்னோடு பேசுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன், சவுலே சவுலே, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். அப்போ எல்லாரும் கண்டார்கள், எல்லாரும் கேட்டார்கள். ஆனால் இவனுக்கு மாத்திரமே அது விளங்கிச்சு. இவனுக்கு மாத்திரமே அது என்ன செஞ்சிச்சு? விளங்கிச்சு. என்ன முடியல, மற்றவங்களுக்கு யாருக்கும் என்ன செய்யல. இது இன்னொன்னு, எல்லாரும் இந்த வெளிச்சத்தை பார்த்தாங்க, அவங்க கண்ணெல்லாம் குருடாகல. ஏன்னா அவங்க தான் கைலாக கொடுத்து திரும்பவும் தமஸ்குவுக்கு கொண்டு போகிறார்கள். அப்ப அவங்களும் குருடாக்கப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்க முடியாது, இவனுக்கு உதவி செஞ்சிருக்க முடியாது. அப்போ இது ஸ்பெஷலான விதத்துல இந்த மனிதனை ஆண்டவர் ரட்சிப்பதற்காக கொண்டிருந்த ஒரு திட்டமாகத்தான் நாம் இதை பார்க்க முடியுமே தவிர வேற இதையும் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட தருணம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலேயும் ஒரு முறை நடந்திருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 29ஆம் வசனம் வரைக்கும். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, பிதாவே, இந்த வேளை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். நல்லா கவனிங்க, அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு. அதை எல்லாரும் கேட்டாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த வார்த்தை, அந்த சத்தத்தினுடைய அர்த்தமோ அல்லது அது என்ன சொல்லுகிறது என்றோ அவர்களுக்கு புரியவில்லை. எல்லாரும் எப்படி சொன்னாங்களோ, ஒரு சிலர் எப்படி சொன்னாங்களோ, இடிமுழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். ஆனால் யோவான் அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்லும்போது தான் சொல்றான், அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டானது என்று அவன் தான் கேட்டதை அல்லது கேட்டதை இயேசு கிறிஸ்து சொல்லி புரிய அவன் மட்டும் தான் எழுதுறான். அந்த ஈவென்ட்ல எல்லாரும் என்ன செய்யல, கேட்கல. சரி, அப்போ சடுதி ஒளி, வானத்தில் இருந்த சத்தம். இந்த சத்தம் எல்லாரும் கேட்டாங்க. ஆனா என்னங்கிறது யாருக்கு மட்டும் தான் புரிஞ்சுது? சவுலுக்கு மட்டும் தான் புரிஞ்சுது. அவனுடைய கண்கள் மட்டும்தான் குருடாச்சு. மற்றவர்களுக்கு யாருக்கும் என்ன செய்யல, கண்கள் கூடாத மாதிரி அங்க எழுதப்படல. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியதா இருக்கு. சரி, இந்த சூழல் அவனுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது? இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். நிறைய நேரத்துல இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்ட சிலர் சாட்சிகளை சொல்லும் போது அநேகர் தங்கள் அனுபவங்களை சொல்லுகிறார்கள். அது ரைட் ஆர் ராங் எனக்கு தெரியாது. ஆனா அந்த சூழலை தாண்டி அவர்களுடைய வாழ்க்கையில வந்த மாற்றம் என்ன, இது ரொம்ப கவனிக்கணும் பாருங்க. இந்த சடுதி ஒளிச்சமும் சத்தமும் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. என்ன மாற்றத்தை? எந்த மனிதர்களை துன்பப்படுத்துவதற்காக இவன் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறான், 4-5 நாளா டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கிறான். இப்ப யாரை சந்திக்க போறான்? துன்பப்படுத்த நினைத்த மனிதர்களையே தான் சந்திக்க போகிறான். எதுக்காக? தன்னுடைய கண்கள் திறக்கப்படுவதற்காக. அப்போ ஒரு கோபமான ஒரு காளை, ஒரு எருது அப்படி வருது முற்றதுக்காக, அப்படி வருது. இப்போ சாந்தமான ஒரு ஆட்டுக்குட்டியா என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. இது ரொம்ப நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஐயா, தேவனை சந்திப்பதற்கு முன்பதாக இவனுடைய மனநிலைமை, இவனுடைய சுபாவம், தேவனை சந்தித்த பின்பு இவனுடைய மனநிலைமை, இவனுடைய சுபாவம். செய்தி ஆரம்பிக்கும் போது நான் எப்படி சொன்னேன்,
இந்த யூத மார்க்கத்தை சார்ந்தவர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? மரித்து விட்டார். கல்லறையில் இருக்கிற அவருடைய சரீரத்தை அவருடைய சீஷர்கள் களவாய் கொண்டு போய் விட்டார்கள். இதைத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்போ பவுலை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து எப்படி இல்லை? உயிரோட இல்லை. அந்த கொள்கையில அவன் தீவிரமா இருந்ததுனால தான் அவ்வளவு வெறி பிடித்த மனிதனாக இருக்கான். இப்போ இந்த சடிதி வெளிச்சமும் சப்தமும் அவனுக்கு ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறது. அதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். என்ன? வெளிச்சம் முக்கியமா, கூப்பிட்டது முக்கியமான்னு கேட்டா அங்க ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. 3 பகுதியிலையுமே இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு அவர், நீ துன்புறுத்துகிற இயேசு நானே. 22ஆம் அதிகாரத்துல, அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நான் நசரேயனாகிய இயேசு, நீ துன்புறுத்துவது என்னைத்தான் என்று சொன்னார். 26:15, அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டேன். ஆண்டவர் அதற்கு மறுமொழியாக, நான் இயேசு, நீ என்னையே துன்புறுத்துகிறாய். இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் மரித்து போய்விட்ட இயேசு, கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசு, களவாடப்பட்ட இயேசு. இயேசு யார் இவனுக்கு? மரித்து விட்ட இயேசு, கல்லறையில் வைக்கப்பட்ட இயேசு, அடுத்தது களவாடப்பட்ட இயேசு. ஆனால் சபை எதை பிரசங்கிக்கிறது? இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், அவர் பரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார், அவர் பிதாவுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார், அவர் மீண்டும் வருவார். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் இந்த மனிதனை நேரடியாக சந்திக்கிறார். எப்படி சந்திக்கிறார்? உயிரோடு இருக்கிறவராக சந்திக்கிறார். மரித்து விட்டதாக நினைத்த இயேசுவை இவன் உயிர் உள்ளவராக சந்திக்கிறான். எப்படி சந்திக்கிறான்? உயிர் உள்ளவராக சந்திக்கிறான். அப்போ அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள் சொல்றாங்க. ஸ்தேவான் பயங்கரமா சாட்சி சொன்னான். ஆனா அதெல்லாம் கேட்டு திருந்தாத இந்த மனிதன், தேவன் நேரடியாக இவனிடத்தில் இடைப்பட்டு தன்னை ஜீவிக்கிறவராக காண்பிக்கிறார். தன்னை ஜீவிக்கிறவராக காண்பிக்கிறார். அது மட்டும் இல்ல, இதில் அடங்கியிருக்கிற இன்னொரு காரியம் என்னன்னா, நீ சபைகளை துன்பப்படுத்துகிறாயே, அது சபைகளை துன்பப்படுத்துவதல்ல, அது என்னை துன்பப்படுத்துவது. அப்போ கிறிஸ்து தலையாகவும் அதிலே அவயவங்களாகவும் இணைக்கப்பட்டிருக்கிற சரீரத்தின் அவயவங்களில் ஒன்றை ஒரு மனிதன் துன்பப்படுத்தினாலும் அதை கிறிஸ்துவை துன்பப்படுத்துவதாகவே தான் அவர் கணக்கில் கொள்கிறார். இன்றைக்கும் தேவனுடைய சபைகளை அடித்து நொறுக்குகிற, ஊழியர்களை அடிக்கிற எந்த மனிதர்களும் அறிந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? இவன் தனி மனிதனை அடிக்கவில்லை, இவன் யாரை அடிக்கிறான்? கிறிஸ்து தலையாக இருக்கிற அந்த சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்தவான்களை. அதனாலதான் சொன்னாரு, நீ துன்புறுத்துகிற இயேசு. இதுல இன்னொன்னு கவனிக்கணும், இவன் தன்னுடைய தெய்வத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறான். எதுக்காக ஓடுறான்? சில நேரத்துல ஆண்டவருக்கு நல்லது செய்தேங்கிற பேரிலேயே அவரை நாம் துன்பப்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஹலோ, பாரம்பரியங்களும் உலக வழிபாடுகளும் இன்றைய கிறிஸ்தவ மதத்தை பிடித்து வைத்திருக்கிறது. நாம் கிறிஸ்துவுக்கு சேவை செய்கிறோம் என்கிற பெயரிலேயே கிறிஸ்துவுக்கு துன்பங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். சபை மறந்து விடக்கூடாது. நம்ம யாருக்கு தான் ஊழியம் செய்யறதா நினைக்கிறோம்? இப்போ அடுத்த மாசம் ஆச்சுன்னா 1ஆம் தேதியில இருந்து நமக்கு எல்லாருக்கும் களை கட்ட ஆரம்பிச்சிடும். ஸ்டார் வந்துடும், கிறிஸ்துமஸ் ட்ரீ வந்துடும், சாண்டா கிளாஸ் வந்துடும், பாடல் பவனி, கீத ஆராதனை, பரிசு பொருட்கள் பரிமாற்றம், கேக் செய்யறது, பிரியாணிக்கு ரெடி ஆகிறது, துணிமணி எடுக்கிறது, எல்லாம் ரெடி ஆயிடும். இதெல்லாம் எதன் அடிப்படையில் நம்ம செய்யறோம்? ஆண்டவர் மேல வச்சிருக்கிற வைராக்கியத்தின் அடிப்படையில். அது அவர் வைராக்கியமா பார்ப்பாரா அல்லது ஏன்பா என்ன இப்படி துன்பப்படுத்துறீங்க அப்படின்னு பார்ப்பாரான்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக அவர் துன்புறுத்துவதாகத்தான் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தேவ சபை எதை செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அதை விட்டு அதற்கு மாறான வழியிலே போகும் போதெல்லாம் நாம் தேவனை துன்பப்படுத்துகிறவர்களாகவே தான் இருக்கிறோம். தனி மனிதன் பாவம் செய்யும் போது அது தேவனை துன்பப்படுத்துவது என்றால், சபை பாவம் செய்யும் போது அதுவும் தேவனை துன்பப்படுத்துவதுதான். அப்படிதானே?
நாம் துணிகரமாக பாவம் செய்யும் போது அவரை சிலுவையில் அறையிறோம்னா, சபை பாவம் செய்யும் போது யார் அறையிறோம் இல்லையா? வாசிங்களா அந்த வசனத்தை. எபிரேயர் நிறுவனம் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துக்கு சத்தியத்தை அடைந்தது நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லாமல் நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்ப்புகளும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். இது சபைக்கும் பொருந்தும் தனிநபருக்கும் பொருந்தும் தானே? ஆமாவா இல்லையா? அப்ப சபை என்ன பண்ணணும்? அப்ப நம்ம ஆண்டவருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறேன் என்று சொல்லி நாம் செய்யக்கூடிய காரியங்கள் சில நேரத்துல அவரை நிந்திக்கிறதுக்கும் அவரை அவமானப்படுத்துவதற்கும் அவரை திரும்பவும் சிலுவையில் அறைவதற்கும் ஏதுவாகவே இருக்கிறது. இதை குறித்தும் தேவ சபை கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் எப்படிதான் வாழ்ந்தான்? தேவனுக்கு தொண்டு செய்வதாகத்தான் நினைத்தான் இல்லையா? அந்த பகுதியை வாசிங்க. அப்போஸ்தலர் 9 அங்க இல்லையா? அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள். மேலும் உங்களை கொலை செய்கிறவன் நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். இவன் தேவனுக்கு தொண்டு செய்கிறவனாக. ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்றாரு? நீ என்ன துன்பப்படுத்துறாரு, நீ என்ன செய்ற? நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு தொண்டு செய்கிறோம் என்கிற பேரில் அல்லது தேவன் பேரிலே நாம் வைராக்கியம் கொண்டிருக்கிறோம் என்கிற பேரிலே அவரை துன்புறுத்தாதபடிக்கு கவனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற புரிந்து கொள்ளுதலுக்கு ஏற்றாற்போல நான் நடக்க முயற்சிக்கிறேன் தவிர அவருடைய எதிர்பார்ப்பு என்ன, அவருடைய புரிந்து கொள்ளுதல் என்ன என்பதை குறித்து நாம் கவனத்தில் கொள்வதே இல்லை. அல்லேலூயா. சரி, அடுத்தது இதுல நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னன்னா, பைபிள்ல 2 முறை பெயர்களை சொல்லி அழைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. எப்படி இருக்குது? 2 முறை பெயர்களை சொல்லி அழைக்கிற பழக்கம். அது எங்க இருக்குது? ஆபிரகாம்ல தொடங்கி மார்த்தாள் வரைக்கும் இருக்கு. எங்க இருக்குது? ஆபிரகாம் தொடங்கி ஆபிரகாமே ஆபிரகாமே. ஏன் அது கூப்பிட்டாரு? என்ன சூழல் அது? 22ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆதியாகமம் 22 ஆமா. அதாவது ஒரு மனிதனுடைய கவனத்தை தன் வசமாய் திருப்புவதற்காகத்தான் வேதத்திலே ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? ஒரே பேரை 2 முறை சொல்றாருன்னா அவன் அங்க மகனை பலி செலுத்துவதற்கு ரொம்ப உற்சாகமா போயிட்டு இருக்கிறான், உற்சாகமா இருக்கிறான். அப்பதான் ஆண்டவர் ஆபிரகாமுடைய கவனத்தை திருப்புவதற்காக ஆபிரகாமே ஆபிரகாமே என்று சொல்லி என்ன செய்கிறாரு? கூப்பிடுகிறார். அடுத்தது யாக்கோபுடைய வாழ்க்கையில் அதே மாதிரியான ஒரு சூழல் வருகிறது. ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாக்கோபே யாக்கோபே. எதுக்காக? அவன் எகிப்துக்கு போவதை குறித்து அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். எகிப்துக்கு போலாமா வேண்டாமா? யோசேப்பு அழைச்சு விட்டு இருக்கிறான். நான் போலாமா வேண்டாமா? அவன் குழம்பி நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா யாக்கோபே நீ என்ன செஞ்சுட்டு வா, போயிட்டு வா. அடுத்தது யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்ராகமங்களின் புஸ்தகம் மோசே மோசே என்று கூப்பிட்டார். தன்னுடைய கவனத்தை, அதாவது மனிதனுடைய கவனத்தை தேவன் தன்பட்சமாய் இழுக்கிற எல்லா தருணங்களிலேயும் இப்படித்தான் கூப்பிட்டிருக்கிறார். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாமுவேலே சாமுவேலே என்று எங்க கூப்பிடுறார். அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். கவனத்தை திருப்புவதற்காக. அடுத்தது லூக்கா 13:34. எருசலேமே 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 எருசலேமே,
தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. அடுத்து லூக்கா 22:31. சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் குடைக்கிறது போல சாத்தான் உங்களை குடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆமா, இப்ப இந்த வாசித்த வேத பகுதியெல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, அந்தந்த காலத்துல வாழ்ந்த தேவனுடைய மனிதர்களை தன்பட்சமாய் திருப்புவதற்காக அவருடைய கவனங்கள் வேறு பகுதியில் இருக்கும்போது அந்த கவனத்தை தன்பட்சமாய் திருப்புவதற்காகத்தான் ஆண்டவர் எப்படி கூப்பிட்டிருக்கிறார்? ஆபிரகாமே ஆபிரகாமே, யாக்கோபே யாக்கோபே என்று அவர் தன்பட்சமாய் திருப்புவதற்காக. இதுல ஒரு சிலர் சரியா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல சாமுவேல தான் சொல்ல முடியும். ஏறி சொல்லி கொடுக்கிறான். என்ன சொல்றான்? உடனே சாமுவேலே சாமுவேலே சொன்னே, இதோ அடியே. ஆனா மற்றவங்க அதுக்கு சரியா ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா? மார்த்தா ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா தெரியல, சீமோன் ரெஸ்பாண்ட் பண்ணானா தெரியல. ஏன்னா சீமோன் அந்த இடத்துல சொல்றாரு நீ கவனமா இருன்னு சொல்லி, ஆனா அவன் அதுலதான் கவனமா இல்லை. அப்போ நம்முடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக சில தருணங்களில் நம்முடைய பெயர்களையும் ஆண்டவர் எப்படி சொல்லலாம்? சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடலாம். அப்படி கூப்பிடுறாருன்னா என்ன அர்த்தம்? உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாரா? உங்க பேரை சொல்லி கூப்பிட்டா உங்களுடைய கவனங்கள் தேவன் பட்சமாக திரும்புகிறதா? நம்ம ஊர்லயும் இப்படி பேர் சொல்லி அழைக்கிற பழக்கம் எல்லாம் இருக்குது. ஆனா எதற்காக? தேவன் பட்சமாக நம்முடைய கவனங்களை திருப்புவதற்காகவா? மனிதர்களுக்கு மத்தியில நம்முடைய கவனங்களை திருப்புவதற்காகவா? கவனங்களையா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எந்த காரியங்களையும் இன்றைக்கு கள்ளர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த நினைக்கிறார்கள். பெயர் சொல்லி அழைக்கிற ஊழியம் என்கிற ஊழியங்கள் நம்ம ஊர்ல பெரிய வளர்ச்சி அடைந்தது. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்துச்சு, என் பேரை கூப்பிட மாட்டாரா? எதுக்காக? ஆனா வேதத்தில் ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிட்டார். எதற்காக என்றால் அந்த மனிதனை பார்த்து நீ எப்பட்சமாய் பார், எங்க போயிட்டு இருக்கிற? இப்ப சவுலை பார்த்து கூப்பிடுறாரு, சவுலே சவுலே. ஏன் இந்த கவனம் திருப்பப்படுகிறது? அவருடைய வெறி, அவருடைய நோக்கம், அவருடைய உழைப்பு, அவருடைய சித்தாந்தம், கொள்கை எல்லாமே தேவ சபையை உபத்திரவப்படுத்தணும். ஆண்டவர் சொல்றாரு இல்ல கவனி. இந்த கால நேரத்தில் உங்களுடைய கவனத்தையும் தேவன் தற்பட்சமாய் இழுக்க விரும்புகிறார். கவனிங்கள், பிலிப்பியர்கள் 3ஆம் அதிகாரத்தில் அவன் தன்னை குறித்து சொல்கிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். 4ஆம் வசனத்திலிருந்து. மாம்சத்தின் மேல் வைக்க வேண்டுமானால், நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நான் வைக்கலாம். வேறொரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். ஏன்னா நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தேன். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா குற்றச்சாட்டுகளை வைப்பதற்காக பொய்யான குற்றச்சாட்டுகளை இவர்தான் ஏற்படுத்தினாங்க. அப்ப இப்படி குற்றம் சாட்டப்படலன்னு சொல்ல முடியும்? பொய் சாட்சி சொல்லாதவாயாக சொல்லியிருக்கிற பிரமாணத்தின்படியே இவர்கள் யார்தான்? குற்றவாளிகள் தான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? சரி தெரியல அது என்ன. ஆனா எப்படியா இருந்தாலும் இவனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவனுடைய கவனத்தில் இருந்துச்சு. சில நேரத்துல தேவனுடைய சபைக்குள்ள இருந்தாலும் கூட நமக்கும் அப்படியே நிறைய கவனத்தை திசை திருப்புகிற காரியங்கள் இருக்கிறது. நாம் எதிர்பார்ப்பது போலவே தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இதை சொல்லும்போது என்னுடைய ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்து நான் தொடர்ச்சியாக தேவனை விசுவாசித்து பின்பற்றி வந்தவன் அல்ல. இடையில நிறைய சறுக்குதல்களும் வீழ்ச்சிகளும் இருந்தது. அதுக்கு வித்தியாசமான சூழல்கள் இருந்தது. வேத வசனம் சரியான விதத்தில் அறியாதவனாகத்தான் நான் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தேன். அதன் அடிப்படையில் அநேக நேரத்தில் நான் வீழ்த்தப்பட்டிருக்கிறேன். அப்போ எனக்குள்ள நிறைய தவறான புரிந்து கொள்ளுதல்கள் இருந்தது. ஆனா அந்த தவறான புரிந்து கொள்ளுதல்களுக்கு ஏற்றாற் போல நடக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்னை சந்தித்தார். எனக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்ன உடனே அதற்கு நிறைய ஆசைகள்லாம் இருந்துச்சு. இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்.
அந்த ஊழியம் செய்யணும்ங்கிற எண்ணத்தை நான் பெறுவதற்கு காரணமாக இருந்தது ஒரு மிக முக்கியமான சம்பவம். கேரளாவில் இருந்து சிபிஎம் சபையை சார்ந்த சகோதர சகோதரிகள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் வசித்த கிராமத்துக்கு வந்திருந்தாங்க. ஒரு வேன்ல வந்திருக்காங்க. நாங்க வசிக்கிற பகுதியில் பாத்தீங்கன்னா 2 குடும்பங்கள் தான் கிறிஸ்தவங்க, மீதி எல்லாம் முகமதியர்கள். அப்போ அந்த டவுன்ல நின்று அவங்க பாட்டு பாடி எல்லாரும் போய் ட்ராக்ஸ் கொடுத்து ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் நானும் அங்க நின்று பார்த்துட்டு இருக்கிறேன். உடனே அங்க இருக்கிற முகமதியர்கள்லாம் ஒன்னா சேர்ந்தாங்க. இந்த இடத்துல யாரும் பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களை மிரட்டி வேன்ல ஏற்றி அனுப்பி வச்சுட்டாங்க. இதை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அங்க நான் ஒருத்தர் தான் நிற்கிறேன். அப்போ என்னுடைய உள்ளத்துல ஒரு பெரிய கேள்வி, வெளியே இருந்து அறிவிக்கிறவர்களுக்கு இங்கே வாய்ப்பு இல்லை என்றால் இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு யார் பொறுப்பு? இதுதான் என் உள்ளத்துல எழும்பின கேள்வி. சோகத்தோட என் வீட்டுக்கு போறேன், ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். என்னுடைய உள்ளத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை போட்டார். ஜும்மா பிரேயர் ஃபெலோஷிப் சொல்லி 1992 வருஷத்துல இருந்து உலகம் எங்கிலும் வெள்ளிக்கிழமையில மத்தியான நேரத்தில் ஜெபிக்கிற ஒரு ஜெப குழு ஆரம்பிக்கப்பட்டிருந்த காலம் அது. முகமதியர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அந்த நாட்களிலே தான் தேவ சபைக்குள்ளே உண்டா இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னால வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாம் சகோதரர்கள் தானே அப்படின்னு சொல்லி தான் போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த 1992 வருஷத்துல இந்த ஜும்மா பிரேயர் ஃபெலோஷிப் ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு 300 ரூபாய்க்கு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதுல வெள்ளிக்கிழமையில உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். எப்படி ஜெபிக்கணும், என்ன செய்யணும் அதெல்லாம் தெரியாது. ஆனா ஒரு சூழல் என்னை இயக்குவித்தது. இன்னைக்கும் வெள்ளிக்கிழமையில நாங்க உபவாச ஜெபத்தை நடத்துறதுக்கு காரணம், எங்க இருந்தாலும் அந்த ஜெபத்தை நாங்க கண்டினியூ பண்றதுக்கு ஒரு பிரதானமான காரணம் என்னன்னா, அன்னைக்கு 92ல எனக்குள்ள போடப்பட்ட ஒரு விதை. ஐயா, வெளியிலிருந்து வருகிறவர்களும் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஜனங்களை இங்கே சத்துரு தடை செய்வான் என்றால் இவர்களுக்கு சுவிசேஷத்தை யார் அறிவிப்பது? நான் அல்லவா? அறிந்திருக்கிறது நான் மாத்திரம் தானே. அப்ப நான் ஏதாவது செய்யணுமே. இப்படித்தான் நான் தூண்டப்பட்டேன். அப்படி தூண்டப்பட்டு தான் அதை செயல்படுத்தினோம். அப்போ எனக்குள்ள நிறைய எண்ணங்கள்லாம் இருந்துச்சு. அன்னைக்கு இருந்த நாட்கள்ல 90களில் அதிகமான ஊழியங்கள் எல்லாமே இயேசு அழைக்கிறார் ஊழியத்தை மையப்படுத்தினதாகத்தான் இருக்கும். அப்போ எனக்குள்ள ஒரு ஆசை, நமக்கு ஒரு பிரேயர் சென்டர் கட்டணும். பிரேயர் சென்டர் கட்டி அதுக்கு உள்ள வரக்கூடிய எந்த மனிதனும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்துல ஒருவேளை புஸ்தகத்தின் மூலமாகவோ அல்லது டிவி மூலமாகவோ அங்க இருக்கிற வீடியோ கேசட் மூலமா, அப்ப வீடியோ கேசட் தான், சிடி வரல, இதெல்லாம் வச்சு அந்த இடத்துல ஒரு பிரேயர் சென்டர் வைக்கணும். எப்பவும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். யார் வந்தாலும் இந்த இடத்துல ரட்சிக்கப்படணும். இப்படித்தான் படத்தை வரைஞ்சு வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் நான். இப்படித்தான் வேதாகம கல்லூரிக்கு வந்தேன். இப்படித்தான் ஈரோடு பட்டணத்தில் வந்த பிறகு என்னுடைய எண்ணங்கள் இருந்தது. கிட்டத்தட்ட நீண்ட காலங்கள் 1992 இருந்து 2003 வரைக்கும் என்னுடைய மன ஓட்டம் இதுவாகத்தான் இருந்தது. ஒரு பிரேயர் சென்டர் கட்டணும், அதற்குள்ள வரக்கூடிய எந்த மனிதனுக்கும், குறிப்பாக முகமதியர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அவர்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் நாம் வேதாகமத்தின் அடிப்படையில் பதில் சொல்ல வேண்டும் என்கிறதின் அடிப்படையில தான் நான் குரான் வாசிக்க ஆரம்பிச்சேன். குரானையும் பைபிளையும் வைத்துக் கொண்டு புஸ்தகங்களை எழுதுவதற்கு தீர்மானித்தேன். 2 புஸ்தகங்கள் எழுதினேன், ஆனா பிரிண்ட் பண்ண முடியல. கவனிங்கள், இதெல்லாம் எதற்காக சொல்லுறேன்னா, இதெல்லாம் எனக்குள்ள ஆண்டவருக்காக நான் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த காரியங்கள். இது சரியா தவறா என்று எனக்கு தெரியாது. ஆனால் என்மேல் தேவன் வேறு விதமான எண்ணம் கொண்டிருக்கிறார். இதை நான் புரிந்து கொள்வதற்கு இன்னமும் காலதாமதமானது. அதை ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய மனம் பக்குவப்படவில்லை. ஏன்னா இது எனக்குள்ள ஊறி போயிருக்குது. டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிச்சதுனால அந்த கட்டடம் எப்படி இருக்கணும், எங்களுக்கு இருந்த சொந்தமான இடத்துல அந்த கட்டடம் எப்படி வடிவமைக்கணும், கிரவுண்ட் ஃப்ளோர்ல என்ன இருக்கணும், அதாவது அண்டர் கிரவுண்ட்ல என்ன இருக்கணும், ஏன்னா அது ஒரு மலைப்பகுதியான ஒரு இடம். ஒரு நீண்ட நாட்கள் அதற்காக ஜெபித்து போராடி உபவாசித்து எல்லா விதத்திலும் என்னுடைய மனதில் வைத்திருந்தேன். ஆனா ஆண்டவருடைய காரியங்கள் வேறு விதமாக இருந்தது. இப்போ இதை ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இப்பவும் சில நேரத்தில் எனக்கு கேள்வி எழுந்திருக்கும், அதுல என்ன தப்பு இருந்துச்சு? ஏன்னா கொஞ்சம்
2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், நானும் சகோதரன் பாஸ்கரும் திரும்பவும் அந்த கிராமத்துக்கு நாங்க போயிருந்தோம். ரொம்ப வருஷத்துக்கு பிறகு, ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு நாங்க அந்த பகுதிக்கு போனோம். நான் இருக்கும்போது ஒரு பள்ளிவாசல் தான் இருந்துச்சு, இப்போ 3 பள்ளிவாசல் இருக்குது. இப்ப திரும்பவும் எனக்குள்ள கேள்வி, ஆண்டவரே நான் இருந்திருந்தால் ஒருவேளை இந்த எண்ணிக்கையாவது கட்டுப்படுத்திக்கலாமே. நல்ல கவனிங்க, இது எல்லாம் நமக்குள்ளே வரக்கூடிய எண்ணங்கள் தான். ஆனால் தேவன் நம்மை குறித்து என்ன கொண்டிருக்கிறார் என்பதே பிரதானமானது. என்னை குறித்து எனக்குள்ளே நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை நான் மாம்சத்திலே தூண்டப்பட்டிருக்கலாம், அல்லது தவறான புரிந்து கொள்ளுதல் இருந்திருக்கலாம். இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள்ள அப்படி தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்குமானா உங்களுடைய கவனத்தையும் ஆண்டவர் திருப்ப விரும்புகிறார். உங்களுடைய கவனத்தையும் திருப்ப விரும்புகிறார். ஒருவேளை சடிதி ஒளி உங்களுக்கு வெளிப்படாமல் இருக்கலாம், வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்காமல் இருக்கலாம். ஆனால் இங்கே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. நீங்கள் நில்லுங்கள். நீங்கள் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று வைராக்கியத்தோடு செயல்படுகிற காரியங்கள் உண்மையாகவே தேவன் பிரியப்படுகிறது தானா, அல்லது நீங்களாகவே திட்டமிட்டுக் கொண்டதா? நீங்களாகவே திட்டமிட்டது கொண்டா, திட்டமிட்ட ஒன்றாக இருக்குமானால் அதிலிருந்து வெளியே வாங்க. தேவனை பிரியப்படுத்துவதற்கு என்று உங்களை ஒப்புக் கொடுங்க. யோசிச்சு பாருங்க, அகிரிப்பா ராஜாவே அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லைன்னு சொன்ன உடனே நம்ம ஆட்கள் தரிசனம் என்கிற பெயரிலே வேறு காரியங்களுக்கு போய்விடுகிறார்கள். அவன் என்ன சொல்ல விரும்புகிறான்? கண்ணு தெரியாதவனா தமஸ்குவுக்கு போனேன், அனனியாவை சந்தித்தேன், அனனியா எனக்காக ஜெபித்து என் மேல் வைக்கப்பட்ட தேவ நோக்கத்தை சொன்னால் அந்த தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதை குறித்து நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்பதே அவன் சொல்கிற வார்த்தையின் அர்த்தம். அந்த அகிரிப்பா ராஜாவை இந்த பரம தரிசனத்துக்கு நான் என்ன செய்யல, கீழ்ப்படியா. உடனே நம்ம நினைக்கிறோம் ஏதோ தரிசனத்தை காமிச்சு, தரிசனத்தை காட்டல, காட்சி வடிவத்தில் காண்பிக்கப்பட்ட ஒன்று அல்ல, செய்தி வடிவத்தில் அவனுக்கு சொல்லப்பட்ட ஒன்று. நீ எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறாய், நீ தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்பதை குறித்து அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் இதுதான் தேவ நோக்கம் என்பதை புரிந்து கொண்டவனாக அவன் பின்னாட்கள் சொல்றான், நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதே வார்த்தை தான், அதுக்கு ஈக்குவல் என்றுதான் அது. அகிரிப்பா ராஜாவே அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. எனக்கு அருமையான கர்த்தருடைய மக்களே, இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய கவனங்களை தன் பட்சமாக திருப்ப விரும்புகிறார். நீங்கள் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டவர்கள் என்கிற பெயரிலேயே அவர்களை உபத்திரவப்படுத்துகிறீர்களோ, அவரை துன்பப்படுத்துகிறீர்களோ, நீங்கள் தேவன் பட்சமாய் திரும்புங்கள். ஆண்டவர் நம்மளை எதுக்காக ரட்சித்தார்? எனக்கு இதை குறித்து எழுதும்போது பவுலுடைய பார்வை ரொம்ப வித்தியாசமானது. பாருங்கள், ரோமர்கள் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் அவயவங்களா இருக்கிறோம். இங்க ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு தொழில், ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு தான் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்ப பவுலுக்கு இதை குறித்த புரிதல் ஒரு ஆழமான விதத்தில் இருக்கிறது. ஆண்டவர் எதற்காக என்னை ரட்சித்தார்? நான் அடிக்கடி நினைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய இந்த காலத்தில் இருக்கிற திருச்சபைகளுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நாம் ரட்சிக்கப்படுகிறோம், ஆனால் எதற்காக ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்கிறதுல நமக்கு ஒரு பெரிய தெளிவு இருக்கிறது இல்லை. அதிலேயே நம்முடைய காலங்கள் ரொம்ப வேஸ்டா போயிடுது. நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம் என்று தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு சரியா ஒரு யூ டர்ன் போட்டு தேவன் பட்சமாய் திரும்புவதற்குள்ள நம்ம வாழ்க்கையில பாதிக்கு மேல போயிருக்கு. ஆனா இந்த மனிதனுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. சடுதி ஒளி சந்திக்கிறது, தேவ சத்தத்தை கேட்கிறான், உடனடியாகவே 3 நாட்கள் உபவாசம் இருக்கிறான், கண்கள் திறக்கப்படுகிறது,
வெறுமனே சரீரப்பிரகாரமான கண்கள் மாத்திரமல்ல, அவனுடைய ஆவிக்குரிய குருட்டாட்டமும் நீங்கியது. அவனுக்கு தெரிந்து விட்டது நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன் என்று. ரொம்ப வித்தியாசமான காரியம் ஐயா. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு ஒருவேளை நான் எதற்காக ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்கிறதுல சரியான ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குமானால் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருங்கள். ஒரு 3 நாள் உபவாசம் போட்டு காத்திருங்க. கேளுங்க ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில பயணிக்கிறதுக்கு நீங்க கவனம் உள்ளவர்களா இருக்கு. தெரிஞ்சா மட்டும் பத்தாது. ஏன்னா தெரிஞ்ச பிறகு யூ டர்ன் போடணுமே. தெரிஞ்ச இடத்துல இருந்து நான் தேவன் பட்சமாய் திரும்ப வேண்டுமே. அதுக்கு பேர் மனம் திரும்புதல் சொல்லப்பட்டிருக்குதே. turn from sin, turn to God. மனிதனை விட்டு, மனித திட்டங்களை விட்டு, உலகத்தை விட்டு தேவன் பட்சமாய் தேவனுடைய திட்டங்களுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். அது சவுலுடைய வாழ்க்கையில நடந்தது. அப்போ சடிதி ஒளி நடந்து வந்தது அதிசயமா, அல்லது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டதே அது அதிசயமா, அல்லது இவருடைய கண்கள் பறிபோனதே, பார்வை பறிபோனதே அது அதிசயமா அப்படின்னு கேட்டா அதிசயங்கள் எல்லாம் அதிசயம். இந்த வெறி பிடித்த மனிதன் ஒரு சாதுவான ஆட்டுக்குட்டியா மாறிட்டான், தேவ சித்தம் செய்கிற மனிதனா மாறிட்டான். அதுதான் அதிசயம். ஆனா நம்ம அதை அதிசயமாய் பார்க்கிறது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதிசயம் நினைக்கிறதெல்லாம் என்னதுதான்? சடுதி ஒளி, பெரிய சத்தம், ஆண்டவர் கூப்பிட்டார், ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார், எல்லாம் நல்லது. ஆனால் எதற்காக? இந்த கால நேரத்தில் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலையும் நாம் கவனமாய் கர்த்தருடைய வழியில் நடக்கிறதுக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவாராக. திரும்ப சொல்றேன், இவனுடைய மனம் திரும்புதலின் அனுபவம் அல்லது அந்த மனம் திரும்புவதற்கான சூழல் என்பது ஒரு தனித்துவமானது. இதை குறித்து கர்த்தருடைய ஊழியர்கள், அதாவது மூத்தவங்க சிலர் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் பட்சமாய் திரும்புகிற ஒரு நாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். கடந்த 2 வாரத்துக்கு முன்னால பேசும்போது கூட சொன்னேன், சகரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல ஒரு நாளிலே யூத ஜனங்கள் என்ன செய்வாங்க? தேவன் பட்சமா திரும்புவாங்க. இப்போ அது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சடனா நடக்குது. உடனே என்ன செய்யுது? நடக்குது. 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சகரியா 12:10. நான் தாவீதின் குடும்பத்தின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஆமா, யோசிச்சு பாருங்க, ஆவியை ஆண்டவர் ஊற்றுவாரா? உடனே அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்கு புலம்புகிறது போல எனக்காக புலம்பி மனஸ்தாபப்பட்டு துக்கிப்பார்கள். அப்போ ஒரு நாளிலே இஸ்ரவேலின் மீட்டு திருப்புதல் நடக்கும் போது எப்படி சடிதியாக ஒரு மனிதனுடைய பக்தி வைராக்கியம் தேவன் பட்சமாய் இயேசு கிறிஸ்து என்கிற மேசியாவின் மேலே திரும்புகிறதோ, அதற்கு இந்த சவுலுடைய வாழ்க்கை, சவுலுடைய மனம் திரும்புதல் ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. நம்மை பொறுத்த வரைக்கும், புறவினத்தாராகிய நம்மை பொறுத்த வரைக்கும் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். அறிவிக்கிற போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் அங்கே அசைவாட வேண்டும். அங்கே அதை கேட்கிற ஜனங்களுடைய மனதும் அவருடைய இந்த வசனம் பட்சமாய் திருப்ப வேண்டும். அவர்கள் தங்கள் பாவி என்றும் தங்களுக்கு ஒரு இரட்சகர் வேண்டும் என்றும் அவர்கள் தங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு தேவன் பட்சமாய் திரும்பும் போதே அவர்கள் மனம் திரும்புகிறார்கள் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் சில நேரங்களில் நமக்கு இந்த மீட்டு திருப்புதலின் போது இஸ்ரவேலர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லி அதன் அடிப்படையில் பேசுகிற பிரசங்கங்களும் இருக்கிறது. அது வேத வசனத்துக்கு முரண்பாடானது. புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் ஒரே விதத்திலான ஒரே முறையிலான ரட்சிப்பை குறித்துதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமாக போதிக்கிறது. ஒரே விதத்துல தான். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையாக நமக்கு இந்த வேத வசனங்களை புரிந்து கொள்வதற்கும் அதற்கு ஏற்றாற் போல நாம் தேவனுக்கு பிரயோஜனமாய் வாழ்வதற்கும் கர்த்தர் உதவி செய்வார். ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அந்திம நாட்களில் சொல்கிறான், பாவிகளில் பிரதான பாவி நான். பாவிகளில் பிரதான பாவி நான். பிரதான பாவிகளில் ஒருவனையே
தேவன் ரட்சிக்க முடியுமானால் இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்கிற மனிதர்கள் இல்லவே இல்லை. எந்த மனுஷனையும் ரட்சிக்க தேவனால் கூடும். எந்த மனுஷனையும் ரட்சிக்க தேவனால் கூடும். ஐயா, என்னுடைய பார்வையிலே அந்த மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, வாய்ப்பு இல்லை என்றெல்லாம் எனக்குள்ள நிறைய அபிப்பிராயங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. அதற்கு இந்த சவுல் என்கிற பவுல் சான்றாக இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல ஒரு தனிப்பட்ட விதத்துல தேவனை தரிசித்து அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு பாருங்க. அதுக்கு முன்னால வரைக்கும் இயேசு மரித்து விட்டவர். ஆனா அந்த காட்சிக்கு பிறகு, அந்த சத்தத்துக்கு பிறகு இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று இவரும் சாட்சி பகர போகிறார். மனம் திரும்புதல் என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போகிறது என்றால், வெறுமனே சில உணர்ச்சி பூர்வமான அனுபவங்களை மாத்திரமல்ல, நல்ல சித்தாந்த தெளிவையும் நமக்குள்ளே தருகிறது. நமக்குள்ள என்ன தருகிறது? சித்தாந்த தெளிவு. கொள்கையில நல்ல தெளிவை தருகிறார் ஆண்டவர். நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் யாராக இருக்கிறார். ஒருவேளை இந்த காலை நேரத்திலே தேவனுடைய சபைக்குள்ளே இருந்தாலும் சீமோனை போல உங்களுடைய பார்வை மாறி மங்கி இருக்குமானாலும், சிமியோன் பாக்கோசை போலவும் இந்த சவுலை போலவும் தேவன் பட்சமாய் திரும்பி விடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இரக்கம் செய்வாராக. எழுதி நிற்போம்.